அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஓம் நமோ கணபதி நமோ கணபதி நமோ பிரமபதி நமஸ்தே ஸ்தலம்பதரே ஏகதந்தாய விக்னாசினி சிவசுதாய ஸ்ரீ வரதம் மூர்த்தியே நம மகாகணபதியின் அனுகிரகத்தாலும் பால திருப்பரசனுடைய திருவருளாலும் முருகப் பெருமானுடைய ஆசி கொண்டு இன்றைய தினம் உபாசனை தெய்வங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். இந்த உபாசனை தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி. உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனை பண்ணா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, என்னென்ன கிடைக்காது, உபாசனைனா நம்ம என்னென்ன நன்மை அடைகிறோம், என்னென்ன பெனிஃபிட், அதான் நன்மை, அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வாழ்க்கையில பார்ப்போம். அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏதேனும் அந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆர்வமே முக்கியம். அப்ப மகா கணபதியுடைய மந்திரம், உபாசனை மந்திரம் ஏற்கனவே மூல மந்திரம் கணபதி சொன்னோம். மகா கணபதியுடைய மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ உச்சிஷ்ட மகா கணபதி அதோட பெருசு. ஸ்ரீ வித்யா உபாசனையில மிகவும் உன்னதமானது, மிகவும் ரகசியமானது, மிகவும் பிராபலம் இல்லாதது. நல்ல எந்த விதமான பிராபலம் இல்லாமல் ஒரு மந்திரம் நம்மளுக்கு இருக்குதா, எந்த விதமான சாப விமர்சனம் இல்லாமல்னா அது உச்சிஷ்ட மகா கணபதி மந்திரம். அதனாலதான் இதை மிக அனைவரும் ரகசியமாவே வச்சிருக்காங்க. கணபதி மந்திரம் எல்லாமே சொல்லிடுவாங்க, எல்லா கணபதி மந்திரம் சொல்லுவாங்க. 16 வகையான கணபதி மந்திரம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா 32 வகையான கணபதியில இது ஒரு ரகசியமான மூல மந்திரம். இந்த மூல மந்திரம் சொல்ற நல்லா கேட்டுங்க. ஓம் நமோ பகவதி ஏகத்தம் சற்றாய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனி ஆம் குரோம் ஹிம் கம் கே ஸ்வஹா. 2 கே வரும், கே கே ஸ்வஹா. அப்போ இந்த உச்சிஷ்ட மகா கணபதி நமோ பகவதி ஏகத்தம் சற்றாய அஸ்திமுகாய, அஸ்திமுகா லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் குரோம் ரீம் கம் கே ஸ்வஹா. அப்ப அந்த மந்திரத்துக்கு உண்டான பீஜாச்சாரத்துல உங்களுக்கு எல்லா ரகசியமும் அடங்கி இருக்குது. உச்சிஷ்டம் என்றால் உணர்தல்னு அர்த்தம், உச்சிஷ்டம் என்றால் எச்சைன்னு அர்த்தம். அப்போ உச்சிஷ்ட மகா கணபதி எங்க? ஒரு குப்பையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு அசிங்கமான இடத்துல போய் ஜெபம் பண்ணலாம், பண்ணலாம். ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணலாம், பண்ணலாம். அப்போ உச்சிஷ்டம் மகான்னு எச்சில் அப்படின்னு பேர். உச்சிஷ்டம் அப்படின்னா தூக்கி போட்டாச்சு. அப்போ உச்சிஷ்டம் என்றால் ஆண் பெண்ணுடைய உறவு. அப்போ அந்த எச்சில இருந்துதான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஒரு மனிதனா பிறந்திருக்கிறோம்னா அந்த இச்சையில இருந்தா பிறக்கிறோம். அதான் இச்சைன்னு சொல்லும். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தி இல்லாமல் ஞான சக்தி கிடைக்காது, ஞான சக்தி இல்லாமல் கிரியாசக்தி கிடைக்காது. அப்ப இச்சாசக்தினா கூடுதல். அப்ப இச்சை வேணும் அங்கே. அப்ப உச்சிஷ்டம் வேணும், காமம் வேணும், குரோதம் இருக்கக்கூடாது. அத புணர்தல் பேர் அதுக்கு. அப்போ அந்த மாதிரி உச்சிஷ்ட மகா கணபதி ரகசியத்தை இந்த அளவுக்கு வெளிப்படையாக யாரும் சொன்னதே கிடையாது. அப்ப அந்த உச்சிஷ்டம் அப்படின்னு வந்தாலே எச்சில்னு அர்த்தம். அதனால நமோ பகவதி ஏகத்தம்சிட்டாய. ஏகத்தம்சிட்டாயன்னா ஏகமாக இருந்து வரக்கூடியவர், தம்சற்ற ஞான முகத்தோட இருக்கக்கூடியவர். அஸ்திமுகாய, அஸ்திமுகம் அப்படின்னு முகத்தோட காட்சி தரக்கூடியவர். அந்த கஜமுகன் சோதரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பழமொழி. என்ன சொல்லும்? கஜமுகனே ஐங்கரனே அப்படின்னு பாட்டுலாம் வரும். அமரர்கள் தொழுதும் உமை மகனே. அப்போ அந்த கஜமுகனாக இருந்து உச்சிஷ்ட கணபதியா மாறும்போது அது தம்பதிகளுடைய ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். தம்பதிகள பிரச்சனை இருக்கா, அந்த உச்சிஷ்ட மகா கணபதியை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக தம்பதிகளுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிடும். டைவர்ஸ் போக வேண்டாம். நிறைய பிரிவினை உண்டாகுது இந்த காலத்துல. அந்த பிரிவினைலாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். முதல்ல தம்பதிகளை ஒற்றுமையை கொடுக்கும். 2வது தடைகள் நிவர்த்தி பண்ணும்.
நம்ம காரிய தடை இருக்குது. ஒரு இடத்துல போனா ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, இழுத்து அடிக்கிறாங்க, இதோன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த கணபதி உச்சிஷ்ட மகா கணபதி பூஜை செய்யும் போது தடைகள் நிவர்த்தி பண்ணி விட்டுரும். உச்சிஷ்ட மகா கணபதியுடைய மந்திரம். அதே மாதிரி வசீகர தன்மை இல்லை, வசியம் வேணும். அப்ப வசியம் இல்லாமல் யாருக்கிட்டே போய் நம்ம நின்று பேச முடியாது. ஒரு ஆண் பேசணும்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தாதான் ரொம்ப நேரம் பேச முடியும். ஒரு ஆண் பெண் பேசணும், ஈர்ப்பு சக்தி இருந்தாதான் பேச முடியும். அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தாதான் பரஸ்பரமான மனநிலை வேலை செய்யும். அப்போ அந்த வசியத்தன்மை அந்த மகாகணபதிய உபாசனையில அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய மந்திரத்துல அந்த வசீகரத்தன்மை கொடுக்கும். பொருள் நிறைய சேரும், பொருளாதார நிலை நல்ல உயரும். உச்சிஷ்ட மகாகணபதியுடைய மந்திரம் ஜெபம் பண்ண பொருளாதார சீராக இயங்கும், வாக்கு சித்தி உண்டாகும், தடைகள் நிவர்த்தி ஆகும், ஞானம் கொடுக்கும், வைராக்கியம் கொடுக்கும். ஞானம் பெற்றால் மட்டுமே வாழ முடியும். உலகத்துல ஞானம் பெற்றால் தான் வாழ முடியும், வைராக்கியம் பெற்றால் தான் வாழ முடியும். பணம் இது ரெண்டுமே இருந்துட்டாலே, ஞானம் வைராக்கியம் இருந்துட்டாலே பணம் தானாகவே வந்துடும். இப்ப நிறைய இடத்துல நீங்க பாருங்க, வடநாட்டுல எல்லாம் நீங்க பார்க்கும்போது தாந்திரிகம் தான் அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. வடநாட்டுல தாந்திரிகம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுல அவ்வளவா இல்லை. இங்க தாந்திரிகக்காரங்க இருக்காங்க, அவ்வளவு பிரபலம் கிடையாது. அங்க நல்ல பிரபலம், நிறைய பேர் உன்னதமான அளவுல இருக்கக்கூடியது தாந்திரிகம் தான் அவங்களுக்கு. ஒரு சாமியார் ஒரு டக்குன்னு பின்னாடி இன்னொரு பேர் வாங்க, பணமா வாங்கி அள்ளி அள்ளி கொட்டுவாங்க, பங்களாவா கட்டிட்டு இருப்பான். அந்த அளவு செல்வம் அவருக்கு ஈஸியா சேர்ந்தாரு. தாந்திரிக பரிகாரம், தாந்திரிகத்துல மூலமா அவங்க கத்துக்கிட்டாங்க வித்தை. அதான் தாந்திரிகம் கத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது, இந்த உச்சிஷ்ட மகாகணபதியுடைய துணை இல்லாம தாந்திரிகத்துல போய் இறங்கவே முடியாது. அப்போ ஒருத்தன் வந்து உட்கார்றான்னா அவனுக்கு ரகசியத்தை, பிறவி ரகசியம், அவனுடைய கஷ்டத்தை முன்கூட்டி நீங்க சொல்லிட்டானா உங்களுக்கு அவன் அடிமை. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். அதான் உபாசனை தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த மகாகணபதி உச்சிஷ்ட மகாகணபதி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு நபர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாருன்னா அவன் எதைக்காண்டி வந்திருக்க நீங்க சொல்லிடணும். அவன் உங்களுக்கு கண்டிப்பாக சரணடைஞ்சிருவான், அவன் உங்களை விட்டு கண்டிப்பாக போகவே மாட்டான். அப்ப அந்த அளவு நம்ம கொண்டு வரணும். நம்ம கிட்ட அந்த சக்தி வேணும், உபாசனை சக்தி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு வேண்டியது குருமுகமாக ரகசியமான மந்திரங்கிறனால குருமுகமாக தீட்சை பெற்று இந்த மந்திர ஜபம் செஞ்சாதான் வித்யால போய் நிற்க முடியும். வித்யா உபாசனையில இது ஒரு மந்திரம். அப்ப குருமுகமாக போய் அது மந்திர ஜபம் பண்ணிட்டு தீட்சை வாங்கிட்டு ஜபம் பண்ண 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 நீங்க என்ன ஆவீங்க, எல்லை இல்லாத சக்தி பெற்று திகழ போறீங்க. அதுக்கு உங்களுடைய விடாமுயற்சி, உன்னதமான ஒழுக்குமுறை, அந்த ஒழுக்கம் தான் உங்களுக்கு கட்டி காக்கணும். முதல்ல ஒழுக்கத்தை கட்டி காக்கணும். பிறருக்கு வஞ்சனை இல்லாமல் அனைவருக்கும் சமமாக பாதிக்கணும். மனதுல ஐயப்பாடே வரக்கூடாது, சந்தேகங்கிறதே வரக்கூடாது. எந்த விஷயத்துல சந்தேகம் வரக்கூடாது. நேரடியா பேசிடணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்லணும் இங்கிலீஷ்ல. இப்ப நேரடியா பேசி உடனே தீர்வு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சிரம் சொல்லக்கூடிய சக்திகள் பஞ்சபூதத்தால் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். நீங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தால் கட்டுப்படுத்தி இந்த குரோதங்கள்லாம் கட்டுப்பாட்டு வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஒருத்தன் துன்பம் படுத்துறான்னா அது நம்ம சமமாக பாவித்து அவனுக்கு அணுகும் போது இந்த சக்தி நம்மளுக்கு விநாயகர் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிரும். இது பல காலம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது, பல காலம் நிச்சயமா ஆகாது. ஒரு சில காலத்திலே நம்ம அடையலாம். 2 வருடம் கண்டிப்பாக ஆகும். 2 வருடம். ஏனென்றால் இந்த மந்திர தீட்சை வாங்கினா 9 லட்சம் ஜபம் பண்ணணும். ஒரு வருஷத்துல செய்யணும்னா நீங்க விடாமுயற்சியாக ஜபம் பண்ணணும். இந்த விடாமுயற்சியால இந்த ஜபம் பண்ண 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 உங்களுக்கு கிடைக்கும். அந்த விடாமுயற்சி கண்டிப்பாக 9 லட்சம் ஜபம் பண்ணிட்டா நீங்க அந்த இலக்கை அடையலாம், 9 lakhs. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வருஷம் 365 நாள் வகுத்து பாருங்க 9 லட்சத்துக்கு. அப்ப எவ்வளவு செய்ய முடியுமா?
பார்த்துக்கணும். 2 வருஷம் பிடிக்கும், 700 நாள் ஆகும். அது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த மந்திர சக்தி கிடைக்கும். இல்லை நம்ம நார்மலாவே இருக்கலாம் போதும் அப்படின்னு ஒரு 1000 முறை 1008 முறை தினசரி ஜபம் பண்ணி வந்தாலே உங்க அந்த வாழ்க்கை துணையாக இருந்த அந்த விநாயகர் உச்சிஷ்ட மகா கணபதி காப்பாத்திட்டே வருவார். சித்தி அடையணும் 9 லட்சம் குறிப்பிட்ட காலத்துல செய்யணும். சதா சர்வ காலம் மந்திர ஜபத்திலே இருக்கணும். அப்படின்னா விடாமுயற்சி, ஒழுக்கம். நீங்க எங்க போய் ஜபம் பண்றீங்க, குடும்பத்துல விட்டு போக வேண்டியது அவசியமே கிடையாது. குடும்பத்தோடவே இருந்து நீங்க ஜபம் செய்யலாம், உங்க தொழில் செய்யலாம், ஒண்ணு கிடையாது. ஆனா நேரங்கள் பொழுதுபோக்கு உண்டான நேரத்தை ஜபத்துல நீங்க செலுத்தணும், அவ்வளவுதான் முக்கியம். அந்த நேரத்துலதான் நிறைய கவனங்கள்லாம் திசை திரும்பும். அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு குப்பை மாதிரி வந்து உட்காரம். அந்த குப்பையெல்லாம் களையிறது கொஞ்ச நாள் ஆகும், 1 மாசம் ஆயிடும் அந்த குப்பையெல்லாம் களையிறதுக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மென்டாலிட்டி கொடுத்துரும். அப்போ காலையில எந்திரிச்சு விடிய காத்தால எந்திரிச்சு ஜபம் பண்ண கத்துக்கிட்டா, அதே மாதிரி மாலை பொழுதுல கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டோன்னா நீங்க வந்து அந்த இலக்கு அடையலாம். 9 லட்சம்ங்கிறது பெரிய இது கிடையாது. கோடிக்கணக்கான ஜபம் பண்றவங்க இருக்காங்க, கோடிக்கணக்கு ஜபம் பண்றவங்க இருக்காங்க தான் செய்யறாங்க. அப்ப அது சதா சர்வ காலம். அது நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுடைய எனர்ஜி அதிகரிக்க அதிகரிக்க உங்க சோம்பேறித்தனம், உங்களுக்கு தூக்கம் எல்லாமே களைஞ்சு போயிடும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன சொல்றது, சோம்பேறித்தனம், தூக்கம், என்ன முக்கியமாக தரித்திரம், அந்த தரித்திரம் நம்மளை விட்டு நீங்கிடும். அந்த மந்திர சக்தி அடைஞ்ச உடனே உங்கள் செல்வம் தானாவே தேடி வாசல் முன்னாடி வந்து நிற்கும். பணமா கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா பணத்து மேல நீங்க ஆசை வைக்கக்கூடாது. வந்தது வந்தது, வரலையா விட்டுடணும். ஆனா நீங்க நன்மை செய்ய முதல்ல தயாராகும், அதுதான். அப்போ ஒரு ஆள் வந்து உட்காரன்னா அவனுடைய ரகசியத்தை நீங்க சொல்லிட்டேன்னா, எதை கண்டு வந்திருக்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவன் மூலமா உங்களுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. ஒரு நபர் மூலம் ஒரு 5 பேர் கிடைப்பாங்க, 5 பேர் மூலம் 50 பேர் கிடைக்கும், 50 பேர் மூலம் 500 பேர், 500 பேர் மூலம் 5000 பேர், 5000 பேர் மூலம் 50,000 பேர், அப்படியே வந்துடும். அப்போ கூட்டமாக உங்களுக்கு சேர்ந்துடும். ஒரு நபர் மூலமா உங்களுக்கு 5 பேர் கிடைச்சா, 5 பேர் மூலமா 5 பேர் கிடைச்சா எத்தனை கணக்கு பண்ணுங்க. அவ்வளவு ஜன வசிக்கலாம் அந்த தன்மை, அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஜன வசிக்கலாம் தானாவே கொடுக்கும். அப்ப ஏன்னா நீங்க வந்து உட்கார்ந்த உடனே அவன் எதை காண்டி வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்ல கத்துக்கணும். அவன் சொல்றானா இல்லையா, டேய் உனக்கு என்னடா இந்த பிரச்சனை, ஏத்துக்கிட்டா அந்த மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா அவன் நம்மளுக்கு விட்டு வேற எங்கேயும் போகவே மாட்டான், போகவே கூடாது, போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சக்தி நம்மளுக்கு அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. யாரு, அந்த கணபதி கொடுப்பாரு. அந்த கணபதி கொடுத்தன்னா முக்கோடி தேவர்கள் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்திராதி தேவர்கள், அஷ்டதி பாலகர்கள், நவகிரகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அளப்பெரிய சக்தி நம்மளுக்கு வந்து இயற்கையா கொடுக்கும். அதுக்காண்டி ஒரே ஒரு ஆப்ஷன், இறைவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுதான் தவறு. அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைங்க. சில பேர் கேட்கிற கேள்விக்கு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மந்திரம் சொன்னோடனே எனக்கு சாமி கண்ணுக்கு தெரியணுங்கிறான். அது எப்படி தெரியும்? இவ்வளவு எண்ணற்ற மகான்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அவங்க ஆசைப்பட்டதே கிடையாது. சித்தர்கள் கூட அது ஆசைப்பட்டது. ஆனா சித்தர்கள் முன்னாடி இறைவன் தானாகவே வந்திருக்கிறாங்க, இறைவன் கூப்பிட்டு வந்ததில்லை. சித்தர்கள் கூப்பிட்டு இறைவன் வந்தார். இந்த காரியம் நடக்கணும் ஒன்னாலும் சில சித்தர்களை தேடி இறைவனே வந்திருக்காரு. உன்னால இந்த காரியம் நடக்கணும், நீ நடத்தி கொடு அப்படி சொல்லி அந்த மறைமுகமா உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய சாஸ்திரத்துல அது இருக்குது, சினிமால கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால அந்த உச்சிஷ்ட மகா கணபதிக்கு முறையாக பூஜை செய்து முறையாக ஜெபம் பண்ணி வாழ்க்கையில மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை நீங்க வரவழைச்சு எல்லாம் வல்ல கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து சகல சௌபாங்கியல் பெற்று வாழணுங்கிற எண்ணத்தோட நீங்க பூஜை செஞ்சுட்டே வாங்க. இதுல ஒன்னே ஒண்ணு, எக்காரணம் கூட சுயநலம் மட்டும் வச்சுக்காதீங்க. சுயநலம் உங்களுக்கு வந்துச்சு, சுயநலத்தோடவே அது கரைஞ்சி போய்விடும். பொது நலத்தோட இருக்கணும். என்னை தேடி வந்தா நான் நன்மை செய்யணும், அது எந்த ரூபமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி நீங்க தைரியமாக நின்னா அந்த தெய்வம் இயற்கையாவே உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதித்து எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை இயற்கையை கூடாது சொன்னேன்.
அருள் கிடைத்தால் அனைத்தும் கிடைத்திடும். ஆனால் அந்த அருள் பெறத்துக்கு நீங்க முன்கூட்டியே முயற்சி செய்து வெற்றி அடைன்னு சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.